Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இயேசுவின் அரியணையில் எழுவோம் ஒரு மனதாய் துடித்தொழுவோம் புகழ் பழியாய். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையில் எழுவோம் ஒரு மனதாய் துடித்தொழுவோம் புகழ் பழியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, வெற்றியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தை 1-9 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, நீ என் புகழ்
புகழிடம் நீயே, என் அரணும் கவசமும் கோட்டையும் நீயே. இறைவாணி என் புகலிடம் நீயே, என் அரணும் கவசமும் கோட்டையும் நீயே. இறைவாணி என் புகலிடம் நீயே, என் அரணும் கவசமும் கோட்டையும் நீயே. நான் நம்பும் இறைவன் தம் சிறகுகளால் என்னை அரவணைத்து காப்பார். நான் நம்பும் இறைவன் தம் சிறகுகளால் என்னை அரவணைத்து காப்பார். இறைவாணி என் புகலிடம் நீயே, என் அரணும் கவசமும் கோட்டையும் நீயே. இறைவாணி என் புகலிடம் நீயே. வேடரின் கண்ணியில் வீழாமல் காத்து கொள்ளை நோயிலே தப்புவிப்பார். வேடரின் கண்ணியில் வீழாமல் காத்து கொள்ளை நோயிலே தப்புவிப்பார். இருளின் தீயிலுக்கும் பகலின் நம்புக்கும், இருளின் தீயிலுக்கும் பகலின் நம்புக்கும், கொடிய வாதைக்கு என்னை காப்பார். இறைவாணி என் புகலிடம் நீயே, என் அரணும் கவசமும் கோட்டையும் நீயே. இறைவாணி என் புகலிடம் நீயே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும்
புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வழியாக நாம் விடுதலை அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வழியாக நம்ம வாழ்வடைகிறோம். அதனால தான் எபிரேயர் 4:12 மிக அழகாக வார்த்தையை குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை நமக்கு தருகிறது. இன்னும் நம்ம ஆழமாக சொல்லணும்னா அதுதான் ஒரு விவிலியத்திற்கான ஒரு டெஃபினிஷன் மாதிரி கூட இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னலாம் செய்யும், அது எப்படி செயல்படுகிறது, அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எல்லாம் விளக்குகிற அந்த சிறப்பான வரிகளை நம்ம மனதில் எப்பொழுதும் தாங்கி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அந்த வார்த்தை எப்படி செயலாற்றுகிறது, அது நமக்குள்ளே இருக்கிற இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையாக இருக்கிறது. அது எலும்பு மஜ்ஜை மூட்டு எல்லாம் தாண்டி செல்கிறது. ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிறது. எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது. பாருங்கள், எவ்வளோ அம்சமான அதிசயங்களை இந்த வார்த்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ளே வைத்து செயல்பட வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்று வருகிற போது நாங்கள் சொல்லுகிற ஒரு ரெமெடி என்னென்னா, இறை வார்த்தையை வாசிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் குழம்பி போகிற போது எல்லா சூழல்களிலுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான காரியம் உடனே இந்த வார்த்தையை எடுத்து வாசிப்பது தான். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம், ஒரு முக்கியமான வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான முடிவு அல்லது ஒரு குழப்பமான சூழல், என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை, ஒரு மந்தமான ஒரு சூழல், இப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் சூழல் இருக்கலாம். நம்மளுடைய மனநிலை எப்படி வேணாலும் பாதிக்கப்படலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீங்கள் எடுத்து செயல்படுத்த வேண்டியது இந்த இறைவார்த்தை தான். இன்றைக்கி நிறைய பேர் நல்ல மனுஷங்களை நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய அருங்குடை இல்லத்திலும் சரி, பங்குகளிலும் சரி, எல்லா இடத்துலையுமே நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க குழம்பி போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, அப்போ கடவுள் என்னோட ஏன் என்னை வழி நடத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு தீமை, ஒரு விதமான கஷ்டங்கள் நடக்கிற போது அவங்க இந்த கேள்விகளை முன் வைக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கள் இந்த வார்த்தையின் வழியாக கடவுளுடைய திட்டங்களை அறிய முற்படல். அதாவது வார்த்தையை நம்ம ஆண்டவர் விரும்பும் விதமாக நம்ம வாசித்து அறிய முற்படணும். அந்த வார்த்தை நம்மோடு பேசுவதற்கு நம்ம காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கணும். அதாவது உள்ளத்தை கொடுக்கணும். செவி கொடுக்கறதுனா இந்த செவி அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் உணர்வுகளை தாண்டி பேசுவார் நம்மளோட. அப்படிப்பட்ட அதிசயங்கள் இந்த வார்த்தை வழியாக நடக்கிற. இன்றைக்கி கூட பாருங்கள், ஆண்டவர் முதல் வாசகத்தில் ஒரு செய்தியையும் நற்செய்தி வாசகத்தில் இன்னொரு செய்தியையும் நமக்கு அருமையாய் கொடுக்கிறார். இந்த முதல் வாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம மனதில் வைத்து நம்ம சிந்திக்கிற பொழுது அந்த உசையா நூலிலிருந்து மிக அருமையான ஒரு வசனமாக, வார்த்தையாக இன்றைக்கி நாளுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிற. கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நான் அடிக்கடி சொல்வேன், ஷூப் என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய இறைவாக்கினர்களுடைய நூல்களில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷூப் அப்படிங்கிற ஒரு எபிரேய சொல்லாடல். இந்த ஷூப்னா என்ன? கம் பேக் டு மீ, திரும்பி வா. ஆண்டவர் திரும்பி வா திரும்பி வான்னு அழைக்கிறார். இப்போ நம்மெல்லாம் யாராவது நமக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்னைக்காவது திருப்பி கூப்பிடுவோம் அவங்கள. வாழ்க்கையை விட்டு அவன் தொலைஞ்சி போனால் சரி, என் கண்ணில் படாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம்? அவர்களை விட்டு முழுவதுமாய் பிரிந்து போகத்தான் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு எதிராக செயல்பட்ட பிள்ளைகளை நோக்கி திரும்பி வான்னு கூப்பிடுறார்.
இதுதான் கடவுளுடைய பேரன்பு. இன்றைக்கி கூட நம்மளுடைய இந்த திருப்பாடல் 51 மிகவும் ஒரு அருமையான மன்னிப்பு திருப்பாடல். ஒரு 7 திருப்பாடல்கள் இருக்குது மன்னிப்பு திருப்பாடலாக. அதில் இந்த திருப்பாடல் வந்து மிகவும் ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிற இந்த திருப்பாடல் எப்போ பாடப்பட்டதுன்னா, விவிலிய ஆய்வாளர்களுடைய ஒரு புரிதலின்படி நம்முடைய தாவீது அரசர் வந்து பாவம் செய்த பிறகு, ஒரு உடல் ரீதியான பாவம், ஒரு வேறொருவருடைய மனைவியோட பாவம் செய்தார், உரியாவின் மனைவியோட. அவர் பாவம் செய்த பிறகு அந்த மன உளைச்சலிலே, அவர் வேதனையில், அவர் நாத்தான் என்கிற இறைவாக்கினரால் அறிவுறுத்தப்படுறார். நீ பாவம் செய்திருக்கிற என்ற அறிவுறுத்தலை அவர் பெற்ற பிறகு அவர் அறிவு தெளிந்தவராய் அவர் மனமருந்தி மன்றாட ஆரம்பிக்கிறார். அப்படி மன்றாடி பாடிய அந்த ஜெபத்தை, அந்த மன்னிப்பு கேட்ட அந்த பாடலை தான் திருப்பாடலாக நம்ம வைத்திருக்கிறோம். அதில் பாருங்கள், முது பேரன்பு கேட்ப, சாதாரண அன்பு இல்லை, பேரன்பு. இதுக்கு மேலே அந்த வார்த்தையை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் அவங்க பேரன்பு என்று போட்டிருக்கிறாங்க. உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும். கடவுள் பாருங்க எவ்வளவு ஒரு நல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் கெஞ்சி மன்றாடுறார். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும். இது வேறு எங்கேயுமே இந்த மாதிரியெல்லாம் யாராவது கடவுள்கிட்ட ஜெபிப்பாங்களான்னு தெரியல. அது விவிலியத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட அருமையான அடையாளங்கள் இருக்கிற. மற்ற இடத்துலலாம் எல்லாருமே தெய்வ நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறத ஏதோ ஒன்றை செய்து கடவுளுடைய இரக்கத்தை பெற விரும்புகிறாங்க. இன்றைக்கி விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி ஒரு மனுஷன் கடவுளுக்கு முன்னாடி மன்றாடி தன் மன்னிப்பை பெற முடியும். இதில் பொருளோ பெரிய பணமோ எல்லாம் இல்லை, வார்த்தை, உள்ளத்திலிருந்து நீங்கள் கொடுக்குற வார்த்தை தான் அந்த உண்மையான வார்த்தையாக வருகிற போது அந்த மன்னிப்பு உங்களுக்கு அருளப்படுகிற. தாவீது மிக அருமையாக இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நின்று கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி ஓசையா இறைவாக்கினர் கூட பாருங்கள், அதையேத்தான் அவர் நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு அவரும் உரைக்கிற சில காரியங்கள். நீ திரும்பி வா, ஆண்டவர் கூப்பிடுறார். நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். நீ என்னால் இல்லை, மற்றவங்களால் இல்லை, உன்னுடைய தீச்செயலால் நீ வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றியறலும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். பார்த்தீங்களா, வாய்மொழியாம் கனிகளை. அப்போ நல்ல வார்த்தைகளை கனிகளாக கொடுக்கிறது. அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள், குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம், எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என்று சொல்லுங்கள். பாருங்கள், ஆண்டவருக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்கணும் நம்ம. இதுதான் வாக்குறுதி. இந்த வாக்குறுதி தான் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. கடவுள் உடன்படிக்கையில் நானே உன் ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை செய்கிறார். அப்போது ஒரு பாவி மனம் திரும்புகிற போது, அந்த பாவம் செய்கிற போது அந்த உடன்படிக்கை உடைக்கப்படுகிறார். அதில் இருக்கிற அந்த 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 பாண்டு உடைஞ்சிடும். அப்போ மீண்டும் அந்த உடன்படிக்கையை நம்ம புதுப்பிக்கிற போது சும்மா வந்து எங்களுக்கு இதை செய் நீ தான் என் கடவுள் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பிதற்றக்கூடாது. வார்த்தைகளை போட்டு எந்த பாவத்தில் நீ கிடக்கிறாயோ அந்த பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று நீ அறிக்கை செய்ய வேண்டும். அதைத்தான் நம்ம அறிக்கை செய்தல் சொல்லும். ஆண்டவருக்கு முன்னாடி நான் இப்படி இருப்பேன், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என நீங்கள் வாக்குறுதி கொடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற போது, உண்மையாக ஒப்பு கொடுக்கிற போது கடவுள் பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தைகளை நமக்கு வைக்கிறார். அவருடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனானின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம், நான் அவனை பாதுகாப்பேன். ஒரு வார்த்தையில் மட்டும் முடிக்கலை கடவுள், நான் அவனை பார்த்துக்கொள்வேன், அவன் நல்லா இருப்பான். நம்மளாம் இந்த எத்தனை வார்த்தையை ஒருத்தருக்கு நல்ல வார்த்தையாக சொல்லிடுவோம். சரிப்பா நல்லா இருப்பா, ஹாவ் a குட் டே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை போடுவோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லை. பாருங்கள், சொல்லும் பொழுதே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். என் அன்புக்குரிய பிள்ளைகள், கடவுள் அவரோடு ஒப்புரவாக நம்மை அழைக்கிறார். அந்த ஒப்புரவின் செய்தியை தருவதற்காகத்தான் மகனாகிய இயேசுவை நமக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:20 சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ கடவுளோட ஒப்புரவாக விரும்புகிற எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்தத்தில் அவர் மீட்டெடுத்து நம்மை மீண்டும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு வந்து வைப்பார். இதுதான் கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு அதிசயமாக இருக்கிறது. இதை நம்புகிற பிள்ளைகள், இதை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் இந்த ஒப்புரவினுடைய அடையாளமாக பயணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பால் என்ன கிடைக்கும்? மீட்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பால் நமக்கு கிடைக்கிறது மீட்பு. வேதம் சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 1:77
பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். ஆண்டவருக்கான வழி என்ன வழினா பாவ மன்னிப்பை கொடுக்க வருகிற வழி. அந்த வழியை ஆயத்தம் செய்யத்தான் திருமுழுக்கு யோவான் வரார். இன்றைக்கி நாம் எல்லாம் அவங்களாம் ஆயத்தம் செய்து எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வழியாக நம்ம செல்லுகிறோமா? இந்த பாவ மன்னிப்பு, கடவுள் என்னை மன்னிக்கிறார் அப்படின்னு உணர்றது. இன்றைக்கி நமக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறார். இப்போ பாவ அறிக்கை செய்கிறது, இன்றைக்கி பாவ அறிக்கை செய்கிறதுலையே நம்ம உண்மையாக அந்த பாவ அறிக்கை செய்கிறோமா? நிறைய பேர் இந்த பாவ அறிக்கைக்கு முன்னாடி போகிறதே இல்லை. கன்ஃபெஷன்னு சொல்லுகிற அந்த காரியத்துக்கு முன்னாடி போகிறதே இல்லை. மற்றவர்கள்லாம் போகிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதாவது ஒருத்தர் வங்கியில் வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் அந்த வங்கிக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர். ஒரு ஆசிரியராக ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அந்த ஆசிரியருக்குரிய நிலையிலே அவர் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர். ஒருவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா அந்த கம்பெனியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவர் கட்டுப்பட்டவர். அவர் அங்கிருந்து கொண்டு மனைவியை சொல்லக்கூடாது, உனக்கும் இன்றைக்கி லீவ், எனக்கு மட்டும் ஒர்க்கிங் வச்சுருக்கிறாங்க சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு அறிவு இருந்தால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் வேறு, இவங்களுடைய ஒர்க்கிங் வேறு. இன்றைக்கி கடவுள் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான செயல்பாடுகளை அவருடைய ஞானத்திற்கு ஏற்றவாறு செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு அது புரியல. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நாம் எந்த திட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை உணர்ந்து செயல்படணும். இப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவராக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பினுடைய ஆற்றல் இதுதான். அல்லது வேறு ஒரு சபையில் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் நிற்கணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இங்கிருந்து கொண்டு மற்றவர்களை வசைப்பாடுவது, நீ எல்லாம் இப்படி இருக்கிற அப்படின்னு வசைப்பாடுவது, அது நமக்கு தேவையில்லாத காரியம். நன்மையை நம்ம உறக்க சொல்லலாம். அடுத்தவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபமானவர்கள், பேய் பிடித்தவர்கள், பேயை வணங்குபவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்றைக்கி அப்படித்தான் ஒரு சமூகத்தை பிசாசு உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கையில் பைபிள் வச்சுருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடுத்தவர்களை சாடுகிற, அடுத்தவர்களை காயப்படுத்துகிற, ஒப்புரவை உருவாக்க முடியாத ஒரு தளத்தை ஏற்படுத்துகிற ஒரு அடையாளமாக நின்று கொண்டு இருக்கிறது. நம்ம இப்போ கையில் வச்சுருக்கிறது வேதம் தான், ஆனால் ஓதுறது பிசாசோட வேதம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார். நீ எந்த இடத்துல நான் உன்னை அழைத்தேனோ, ஒசையாவுக்கு என்ன அழைப்போ அதை ஒசையா செய்ய வேண்டும், எசையாவுக்கு என்ன அழைப்போ எசையா செய்ய வேண்டும். அவரவருடைய அழைப்பை அவரவர் உணர்ந்து செயல்படத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகவே அதை நன்மையை நம்ம பறைசாற்றுவது நம்முடைய கடமை. ஆனால் அதை வலியுறுத்துவது, அடுத்தவர்கள் மேல் வலியுறுத்துவது அல்ல. அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்மைத்தனத்தால் ஒப்புரவாக்குங்க. நீ நன்மை செய்து நீ செய்கிற நன்மையை காண்கிற பிள்ளைகள் உன் தேவனை புகழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை மற்றவங்க பார்க்கும்போது அவர்கள் உங்கள் கடவுளை புகழ்வார்கள். அப்படின்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க, ரியலி யூ ஆர் கிரேட். பாருங்கள், நிறைய பைபிளில் இருக்கிறது. தானியேல் சிங்க குகைகளை சிக்கி கொண்ட பொழுது அந்த அரசர்கள் எல்லாம் எப்படி கடவுளை புகழ்ந்தார்கள். இன்றைக்கி நிறைய உதாரணங்கள் நம்முடைய வேதத்தில் காணப்படுகிறது. கடவுளுடைய சாட்சியாக நின்ற பிள்ளைகள். இன்றைக்கி நாம் இந்த பாவத்தினுடைய ஒப்புரவினுடைய அடையாளமாக நம்ம பாவத்தை நம்ம கழுவிக்கொள்வது முதல்ல. மற்றொரு இயேசுவை போல நம்ம மாறுவது, மற்றவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்வது, ஆண்டவர்பால் ஏற்றுக்கொண்டு ஒப்புரவை கொடுத்து ஒப்புரவின் அடையாளங்களாக எல்லாரையும் மாற்றுவது. சரி, நீ தெரியாமல் பண்ணிட்டீங்க, வாங்க உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி செயல்படுகிற போது நம்மை சுற்றிலும் ஒரு வல்லமையான செயல், ஆண்டவருடைய மகிமைக்கான செயல்பாடு ஓங்கி வளர்வதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் இதை செய்து பாருங்கள். கடவுளோடு ஒப்புரவு செய்கிற பிள்ளைகள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 5:19 சொல்லுகிறது, உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அப்போ அந்த ஒப்புரவு செய்தியை எடுத்துகிட்டு போகிற எல்லாருமே எப்படி இருக்கணும்னா ஒப்புரவின் பிள்ளைகளாக இருக்கணும். அதனால தான் திருத்தூதர்கள் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போது இவர்களெல்லாம் சபிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலை. இயேசு கூட சமாரியாவில் தங்க முடியாத நேரத்தில் சீடர்கள் சொல்கிறாங்க, இவர்கள் மீது நெருப்பு வந்து விழட்டும், நாங்கள் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்கள், நம்ம ஒப்புரவின் செய்தியை எடுத்து சொல்கிறோம், அழிவின் செய்தி அல்ல. இயேசு சுவாமி அழிப்பதற்காக வரலை, மாறாக தந்தையோடு நம்மை ஒப்புரவாக்க வந்தார். இன்றைக்கி இந்த சமூகம் ஒப்புரவு இல்லாத ஒரு சமூகமாக உடைக்கப்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கி நாடு சண்டை போடுதுன்னாக்க காரணம் என்ன? இன்றைக்கி ஒப்புரவு இல்லை. அதுதான் இன்றைக்கி மற்ற நாடுகள் எல்லாம் இந்த சண்டையை ஊக்குவிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறதே ஒழிய, எல்லாம் அதனுடைய எல்லைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஏதோ கூவிக்கொண்டு இருக்கிறாங்க, சார்பாக எதிராக
பாருங்கள், சண்டையை குறித்து, அந்த போரை குறித்த ஒரு அச்சம், போரை குறித்த ஒரு கவலை இல்லாத ஒப்புரவு அடிப்படையில் ஒரு ஒன்றிப்பை குறித்த ஒரு ஆழமான எண்ணமில்லாத நாடுகள் தான் இன்றைக்கி ஆளப்பட்டு கொண்டு, அதுதான் நற்செய்தியில் சொல்லப்படுகிற. எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஊரில் துன்பம்னா அடுத்த ஊருக்கு ஓடுவேன் நீ எல்லாம், ஆனால் நீ ஓடி தீர்த்திருக்க மாட்டேன் எல்லா ஊர்களுக்கும் முடிவு வருவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் நினைத்து பார்க்க முடியாத சீக்கிரத்தில் இந்த முடிவுகள் எல்லாம் வரப்போகிறது. இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்கிற பொழுது மிக அழுத்தமான சில வேதனைகள் நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்கள், இலங்கை தேசத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஜீவியம். மக்கள் பொருட்களை வாங்குவதற்காக மணிக்கணக்காக லைனில் நின்று, இன்றைக்கி நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா நாடுகளும் கரம் கொடுத்தா இன்றைக்கி தூக்கிடலாம். அதில் அரசியல், அதில் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி நாம் மனுக்குலம், கடவுள் படைத்த ஒரு மனுக்குலமாக இல்லாத வேதனையை பார்க்கிறோம். நாம் வாழுகிற, இப்போ நாம் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா தெரியல. நாம் போய் அந்த நாடுகளுக்குடைய தலைவர்களிடத்தில் பேச முடியுமா தெரியல. ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நான் நிற்கிற இடத்துல ஒளியேற்றுவது நல்லது. இருளை சபிப்பதை விட நான் நிற்கிற இடத்துல என்னை சுற்றி வாழ்கிறவர்கள் மத்தியில் நான் ஒரு நல்ல அடையாளமாய் நான் இருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், எங்கேயோ ஒரு சில நல்லவர்களை படம் பிடித்து போடுறாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு. நம்ம எல்லாருமே நல்லவர்களாக மாறணும்னா யாரையுமே போட முடியாது. ஏன்னா எல்லாருமே நல்லது செய்யக்கூடியவங்களாக இருக்கிற போது யாரை நம்ம முன்னிலைப்படுத்த முடியும்? அப்போ யாரோ ஒருவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா அந்த காரியம் மிக குறைவாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கி எல்லோருமே பேசுகிறாங்க. எல்லோருமே இயேசு ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவரை குறித்து அவரை அவமானப்படுத்தி சில திரைப்படங்களை எடுத்து உலகத்திற்கு காட்டி ஒரு புதிய சித்தாந்தம், இயேசு இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், அவரும் நம்மை போல பாவியாக இருந்தார்னு சொல்லி பிசாசினுடைய ஒரு இருளினுடைய ஆட்சிக்குரிய பிள்ளைகள் அவரை உயர்த்தி காட்டி அதிலிருந்து பணம் தேடுகிற ஒரு பெருமை. இன்றைக்கி ஏழைகளை வைத்து படம் பிடித்து ஏழைகள் துன்பப்படுவதெல்லாம் ஒரு படமாக்கி அதிலிருந்து பணம் பார்க்கிற ஒரு வேதனை. இதெல்லாம் இல்லாமல் ஒரு பக்கம் நன்மைத்தனங்களை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அடையாளமான பிள்ளைகள். இப்படி எல்லாம் சூழ்ந்திருக்கிற ஒரு வேதனைக்குள்ளே தான் நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி சவால் என்பது யாரோ ஒருவருக்கு அல்ல, இன்றைக்கி நமக்குத்தான் சவால். பேசுகிற எனக்கு ஒரு சவால், நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு சவால். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், இயேசு என்னை இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துகிறார், என்னை மன்னிக்கிறார் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் மன்னிக்க வேண்டும், நானும் உறவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நானும் என்னுடைய தாய் தந்தையரை மன்னித்து ஏற்றுக்கொள்வது. என் தாய் தந்தையர்களை வயதான காலத்தில் எவ்வளவு எனக்கு தொல்லை கொடுத்தாலும் நான் அவர்களை அன்பு செய்வேன். அவங்க புரியாத ஒரு நிலையில் பேசுகிறாங்க வயதானவர்கள். ஒரு சிலர் என்னிடத்தில் பேசும்பொழுது ரியலி ஐ ஹாவ் அ ஹெல் வித் மை பேரண்ட்ஸ் அப்படின்லாம் சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஒரு வீட்டில் தன்னுடைய தாயை இதில் கொண்டு போய் போடுறாங்க, முதியோர் இல்லத்தில். ஏன் பார்க்க எனக்கு முடியல, காரணங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே வேலிடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அது சரியான செயலானா இல்லை, இருக்க முடியாது. அப்போ அந்த அன்பு உறவு, அந்த ஒப்புரவு நம்ம குடும்பத்தில் இல்லாத பொழுது அது எந்த கனியை விளைவிக்க முடியும்? ஒப்புரவு இல்லாத ஒரு கனியைத்தான் மீண்டும் விளைவிக்க முடியும். ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகள், எல்லா தளத்திலிருந்தும் நம்ம சிந்திக்க வேண்டும். சிறப்பாக நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தை, என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து விடாதபடி நாம் ஒரு ஒளியாக எழுந்து பிரகாசிக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த சமூகம் பல நிலைகளில் எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி அதைத்தான் இந்த ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் அவர் நமக்கு கொடுத்து நீயும் அப்படியாக இரு என்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற அடையாளம், இயேசு ஒப்புரவின் அடையாளமாக இருந்தது போல நீங்களும் நானும் அந்த ஒப்புரவின் அடையாளமாக மாறுவது. அப்படிப்பட்ட அந்த மாற்றம் ஒன்றே கடவுளுக்கு முன்னாடி நம்மை நிற்க வைக்க போகிறது. எல்லோரும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க போகிறது இல்லை, ஆனால் எல்லோரும் ஆண்டவரை பார்க்காமலும் போகிறது இல்லை. யார் ஆண்டவரை பார்ப்பார்கள்? யார் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த காரியத்தை தங்களுடைய முதன்மையான செயல்பாடாக எடுத்து செயல்படுத்துகிற பிள்ளைகள். நீங்களும் உங்களுடைய காரியங்களை எல்லாம் சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய காரியத்தில் இப்படிப்பட்ட ஒப்புரவு இல்லாத அடையாளங்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் மாற்றி போட்டு அடுத்தவர்களை குறித்து அடுத்தவர்கள் இப்படி செய்கிறார்கள், ஆகவே நானும் இப்படி செய்தேன் என்று சொல்லிவிடக்கூடாது. அவன் போய் நரகத்தில் விழப்போகிறான். நீயும் அந்த இடத்துக்கு போக விரும்புகிறாயா? அப்போ நீ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும்னா இயேசுவை போல கல்வாரி மலையில் ஏறு, இயேசுவை போல துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராயிரு. ஆண்டவர் கண்டிப்பாக உன் துன்பங்கள் வீணாய் போவதில்லை என்று நமக்கு வாழ்ந்து வெளிப்படுத்தின வெளிப்பாட்டின் அடையாளம், உண்மையான அடையாளம்,
அந்த அடையாளம் ஒன்றே உண்மையானது. அதுவே நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். அந்த வழிதான் உண்மையான வழி என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு உயிர் ஜீவன் என்று. இந்த ஆண்டவரை பின்பற்றி செல்வோம், வெற்றி பெறுவோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, இப்படிப்பட்ட கருத்தை உள்வாங்கி பயணிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவரோடு பயணிப்போம், வெற்றி கொள்வோம். ஆமென். தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதுமென்று மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. பின்னக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அது திருமணன்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கிற மது துறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் மது துறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரை, இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு மது திருமுன் ஒப்புரவின் பிள்ளைகளாக நின்று மகிழ கிருபை செய்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது துறவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்கி நம்மை ஒப்புரவின் அடையாளங்களாக மாற்றுகிறவர். ஒப்புரவின் செய்தியை வாழ்ந்து காட்ட வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்தியமாய் வலிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஒப்புரவின் பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே, அம்மா அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே, அம்மா அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே, அம்மா அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே. அன்னை நீ இல்லையே வெற்றி ஏதும் இல்லையே, உந்தன் அன்பு இருந்தாலே தோல்வியே இல்லையே. அன்னை நீ இல்லையே வெற்றி ஏதும் இல்லையே, உந்தன் அன்பு இருந்தாலே தோல்வியே இல்லையே. அருள் நிறைந்த மரியே நீ என்றென்றும் வாழ்கவே, அருள் நிறைந்த மரியே நீ என்றென்றும் வாழ்கவே. அம்மா அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே, அம்மா அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே, அம்மா அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே, அம்மா அம்மா மரியே, எந்த நண்பின் தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.